அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் திரு சீமான் அவர்களினுடைய செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய பேட்டியை பார்க்க நேர்ந்தது. ஆனா ஊனா பேன் 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 என்று சொல்லக்கூடிய திரு சீமான் அவர்கள் திடீரென்று ராமபிரானை பற்றி கேட்கும் பொழுது, அயோத்தியினுடைய நிகழ்வை பற்றி கேட்கும் பொழுது என்ன சொல்வது என்று தெரியவதில்லை. ஏனென்றால் திடீரென்று ஆமக்கறி சாப்பிட்டேன் என்று சொல்லுவார், 2 இட்லி சாப்பிட்டேன் என்று சொல்லுவார். சம்பந்தம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவர் கூறியது கூற்றாவது, ராமபிரான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஜேபியினுடைய ஒரு தலைவர், அவர் ஒரு கடவுள் இல்லை என்று சம்பந்தம் இல்லாமல் என்ன பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம் என்று தெரியாமல் தான் இனிமேல் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது என்பதை தெரிந்த பிறகு தான் ஏதோதோ விஷயங்களை உளறிக் கொண்டிருக்கிறார். எனவே சீமானந்தன் அவர்களே, தயவு செய்து பேசுவதை புரிந்து பேசுங்கள், மற்றவர்கள் புரிய பேசுங்கள், புரியாத விஷயத்தை பேசாதீர்கள், பொய்யான விஷயத்தை பேசாதீர்கள். சும்மா ஊனா பேன் 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 யாரு வேணா பேசலாம், இந்த தலைவர் வேணா பேசலாம். பேசுறவங்க எல்லாரும் தலைவராக முடியாது. கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசுங்கண்ணே.